லைனிங் ப்ளவுஸில் ஸ்வீட் ஆர்ட் நெக்கை கேன்வாஸ் வச்சு எப்படி அடிச்சு திருப்பலாங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். நிறைய பேர் லைனிங் ஒரு கலராகவும் மெயின் ஃபேப்ரிக் ஒரு கலராகவும் வச்சு தச்சுக்காமீங்க அப்படின்னு கேட்டிருந்தீங்க. அதனால நான் பிளாக் கலர் லைனிங்க்கு இந்த மாதிரி ரெட் கலர் ப்ளவுஸ் பிட் யூஸ் பண்ணி தச்சு காமிக்க போகிறேன். நம்மளுடைய ஸ்ரீஜா உலகம் டைலரிங் ஆப்பில் ப்ளவுஸ் கிளாஸ், சுடிதார் கிளாஸ், மேக்ஸி கிளாஸ் இருக்குது. இது கூடவே பிரின்சஸ் கட் கிளாஸும் வரப்போகுது. உங்களுக்கு இதில் ஏதாச்சும் கற்றுக்கணும்னு ஆர்வம் இருந்துச்சுன்னா நீங்களும் நம்மளுடைய ஸ்ரீஜா உலகம் டைலரிங் ஆப்பை இன்ஸ்டால் பண்ணி அதுக்குள்ளே போயிட்டு உங்களுக்கு என்ன கிளாஸ் வேணுமோ படித்து கற்றுக்கலாம். ப்ளே ஸ்டோரில் ஆப் இருக்குது, இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. மெயின் கிளாத்துடைய ரைட் சைடு இதுதான். ரைட் சைடுக்கு மேலே நம்ம லைனிங்கை வைக்கிறோம். எப்படி வைக்கிறோம்னா இந்த கேன்வாஸ் மேலே பார்த்து இருக்கணும், அந்த மாதிரி வைக்கிறோம். அப்போ தான் தச்சு முடிச்சதுக்கப்புறம் இது உள்ளே போயிடும், வெளியே தெரியாமல். நம்ம என்ன நெக் ஷேப் கொடுத்துருக்கோமோ அதுலேருந்து ஒரு 1/2 இன்ச்சு தள்ளி மறுபடியும் அதே நெக் ஷேப்பை நான் வரைஞ்சிருக்கேன். இப்போது இந்த மார்க்கிங் பண்ணியிருக்க இல்லையா, அந்த 1/2 இன்ச்சில் தைக்க ஸ்டார்ட் பண்ணணும். நம்ம தைக்கும்போது மெயின் ஃபேப்ரிக்கும் லைனிங்கும் கரெக்டாக இருக்கணும். உங்களுக்கு இது மாதிரி ஹேண்டில் பண்ண கஷ்டமாக இருக்குன்னா பெல் பின் பண்ணிக்கோங்க. கரெக்டாக அந்த கார்னர் வரைக்கும் ஸ்டிச்சஸ் அப்படியே இருக்கணும். அந்த தையல் அப்படியே இருக்கணும். ஊசியை உள்ளேயே இருக்கணும், வெளியே எடுக்காமல் இப்படி திருப்பணும். திருப்பிட்டு அதிலேருந்து மறுபடியும் தையல் போட்டு வரணும். அதே மாதிரி இந்த சென்டரில் இருக்கு இல்லையா, அது வரைக்குமே தையல் இப்படி ஷார்ப்பாக முடியணும். ஊசி எடுக்கக்கூடாது. திரும்பவும் இப்படி திருப்பிட்டு தையல் போடணும். அதே மாதிரி இந்த கார்னரில் கரெக்டாக இப்படி நிற்கணும். மறுபடியும் துணியை மட்டும் திருப்பிட்டு தையல் போட ஆரம்பிக்கணும். இப்போது இந்த லைனிங்கை தவிர்த்து உள்ளே இருக்க கிளாத்தை நம்ம கட் பண்ணி விட்டுறணும். இந்த மாதிரி கட் பண்ணிடணும். கட் பண்ணதுக்கப்புறமா இந்த இடம்லாம் நல்லா கூர்மையாக இருக்கு இல்லையா, அதை நம்ம இது மாதிரி கட் பண்ணுறோம். ஏன்னா அப்போ தான் நம்ம திருப்பும் போது அந்த ஷார்ப் எட்ஜஸ் நம்மளுக்கு ரைட் சைடில் கரெக்டாக வரும். தையல் கிட்ட வரைக்கும் கட் பண்ணணும், தையலை கட் பண்ணுறக்கூடாது. இந்த கர்வாக இருக்கிற இடத்துலலாம் இந்த மாதிரி கட் பண்ணணும். அப்போ தான் ஷேப் நம்மளுக்கு நல்லா வளைஞ்சு கொடுக்கும். இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கணும். இப்போது இந்த லைனிங்கை அப்படியே துணியோட ராங் சைட் பக்கம் திருப்பிடணும். பதிச்சு தையல்லாம் போட தேவையில்லை. நம்ம தையல் போட்டதை மட்டும் நல்லா இப்படி அழுத்தி விட்டு துணியோட ராங் சைட் பக்கம் தள்ளி விட்டுறோம். இந்த மாதிரி நல்லா தள்ளி விட்டுட்டு இதை அயன் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நம்ம அயன் பண்ணிக்கணும். அயன் பண்ணிட்டோம்னா ஃபினிஷிங் பார்க்குறதுக்கு பக்காவாக இருக்கும். உங்களுக்கு விருப்பம்னா இதுக்கு மேலே ஒரு பதிச்சு தையல் போட்டுக்கோங்க. தையல் இன்னமும் ஸ்ட்ராங்காக இருக்கும். அவ்வளோதான், நம்மளுடைய ஸ்வீட் ஆர்ட் நெக் ரெடி ஆகிடுச்சு. இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கும் ஃபினிஷிங் பக்காவாக கிடைக்கும். நமக்கு தெரிஞ்ச விஷயத்தை நம்ம மற்றவங்களுக்கும் சொல்லிக் கொடுப்போம்.